மனம் நிற்காத எவ்வளோ பெரிய மனம் மேல் மூலாதாரத்துக்குள்ள பெரிய செயல், சக்கரங்களில் ஒரு பெரிய மாற்றம், கீழ் மூலாதாரத்தில் மாற்றம் இருந்தால் கூட மனம் நிற்காது. மனம் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்கள்ல, ரொம்ப கடைசி ஸ்டேஜில் தான் மனம் நிற்கும். அப்போ அது வரைக்கும் கோள்கள் வேலை செய்யும். மனம் நின்னால் மட்டும்தான் ஒருத்தனுக்கு இந்த ஆன்மா அருங்கோணங்கிறது ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான், அந்த ஆன்மா முழுமையா ஆதிக்க செலுத்தினா மட்டும்தான் கோள்களுடைய திசையிலிருந்து ஒருத்தன் விடுபடுறான். அது வரைக்கும் என்ன எஸ்டீம் தியானம் பண்ணாலும், அவன் சொன்ன அப்படியே பொண்ணா பழிச்சு அவன் எத்தனை சித்து பண்ணாலும் அந்த கோள்கள்கிட்ட தப்பிக்க முடியாது. இதுதான் அது உள்ள ரகசியம். அந்த கோள்கள்கிட்ட ஒருத்தன் மனம் நின்னவன் என்ன பண்றான்னா, ஒரு கோள்கள் மாதிரியே அவன் மாறிடுவான், கணக்கு எடுத்துருவான். நீங்க நோட்டை பார்த்து பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு கணக்கு எடுக்கிறீங்கல்ல, உங்ககிட்ட ஜாதகம் வரும், அதை பார்த்து கணக்கு எடுப்பீங்க. நாங்கள் எதை பார்த்து கணக்கெடுப்போம்னா, உள் சுவாசத்துல ஏக்கத்துல இந்த சுழற்சி இருக்குல்ல, பூமியோட சுழற்சி இருக்குல்ல, அந்த மாதிரியான அந்த செயல் வடிவத்துக்குள்ள இந்த சந்திரன் நாடியும் சூரிய நாடியோடைய செயல்பாடுகளை வச்சு உள்ளுக்குள்ள தலையோடைய மையத்திலிருந்து இந்த கணக்கெடுப்பை நாங்கள் செயல் பண்ணுறது. இந்த செயல் வடிவத்தில் ஒருத்தர் பயங்கரமான ராகு திசையில் கேது திசையில் அனுபவிக்க வேண்டிய கொடுமையாக அனுபவிச்சுட்டு இருப்பார். அப்போ நம்மளை சந்திக்கும் போது அவர் ராகு திசையிலிருந்து எந்த விடுப்பும் எடுத்துக்க முடியாது, பாதுகாக்கப்படுவார். அது நம்மள்ட்ட இருந்து ஒரு செயல் அவங்களுக்கு கிடைக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா, என்னை உணர்ந்தாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். இங்க மேஜிக் என்னன்னா, சாமி ஆடிட்டா பயங்கரமான ஒரு ஆற்றல் வந்துச்சு, சாமி வந்துருச்சு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. உள் வளர்ச்சியை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம். இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் பல யோகிகள் குருமார்கள் நம்மளும் சொல்றது, பெண்ணுக்கு எப்படி ஒரு கரு உருவாகுமோ அதே மாதிரி தியானத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கரு உருவாகும். நிறைய மனிதர்கள் உருவான கருவை கலைச்சிடுறாங்க, அதை தக்க வச்சுக்க முடியாம தடுமாறி போயிடுறாங்க. பெண்ணு 9 மாதம் 8.5 மாதம் அந்த மாதிரி 9.5 மாசத்துல ஒரு பிள்ளையை பெற்றுடுறா. ஆனா ஒரு மனிதனுக்கு இந்த கரு கிடைக்கப்பட்டது, சில மனிதன் 40 ஆண்டுகள் கழிச்சு கூட பிள்ளை பெப்பான், அதுதான் ஞானம். சில மனிதன் 60 ஆண்டுகள் கழிச்சு கூட பிள்ளை பெப்பான், சில மனிதன் 12 ஆண்டுகள் கழிச்சு கூட பிள்ளை பெப்பான், சில மனிதன் வெறும் 48 நாள்ல பிள்ளை பிறப்பான். ஏன்னா அவன் இந்த காலகட்டத்தில் ஏதாவது பணி செய்யணும்னா தயார் பண்ணுவாங்க. இதுதான் அதோடைய வடிவம், இதுதான் அதோடைய செயல். நீங்க உங்களுக்குள்ளன்னு ஒரு செயல் இருக்குல்ல, உங்க உடல், உங்க திட்டம், உங்க பணி அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் முதல். அடிஷனல் தான் இறைவன். ஏன் தேவைகளுக்கான கிடையாது. நீங்க இறைவனை ஸ்ட்ரைட்டா அறிஞ்சிட முடியாது. இறைவனை தியானம் பண்ணா இறைவன் வந்துருவார் அப்படின்னா எல்லாருமே யோகியா இருக்கலாம். இறைவனை அடையிறதுங்கிறது என்னன்னா, ஒரு 100 முறையாச்சும் செத்து பிழைக்கணும். சாவ தயாரா இருக்கிறவன் தான் கடவுளை அடைய முடியும். சாவை பத்தி கவலைப்படாதவன் தான் இறைவனை தொட முடியும். இறைவன் என்பது ஒரு நெருப்பு அள்ளி தலையிலேருந்து கால் வரைக்கும் சும்மா மாலை மாதிரி எவன் போட்டுக்கணும்னு நினைக்கிறான்னா அவன் சாதாரணமாக இறைவனை அடைய போறான்னு அர்த்தம். அப்படி ஒரு செயல் இருக்கும். இப்போ நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை இருக்குல்ல, இந்த இயல்பு செயல் இருக்குல்ல, ரொட்டீன் லைஃப்குள்ள ஒரு சேஞ்சை உருவாக்குறதுக்கு ஒரு மனிதன் தியானம் தேவை. அந்த இயல்பா எடுத்துட்டு போற வாழ்க்கைய ரொம்ப இன்னும் யதார்த்தமா எடுத்துட்டு போறதுக்காக தான் அந்த தியானத்தை. அதுக்குள்ளேயும் அவனுக்கு சில இறை ஆற்றல் கிடைக்கும் போது வேற ஒரு இன்னும் பரிணாமத்துக்கு மாறுறான். அப்ப அந்த வீட்டுக்குள்ள அவனோட இருக்கிற குழந்தைங்க, மனைவி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்னா, அந்த உங்களால் அவங்களுக்கு அந்த மனம் பொழுதனைக்கும் பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருந்தது எப்பயாவது கொஞ்சம் கொஞ்சமா ஆடுறத குறைச்சிக்குது. இந்த வாய்ப்பு பெறாங்க. இல்லை, நம்ம கடவுள் அப்படிங்கிறதே நம்ம என்னன்னா, சயின்ஸா என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பூமி ஒரு வெடிப்புல உருவாயிருச்சு, இந்த அண்ட சராசரம். அப்ப அதுகிட்ட
ஒரு அதுவாக தான் அதில் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் விஞ்ஞானம் சொல்லுது. சரி, அதுவாக ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்ததுனால தான் நான் ஃபார்ம் ஆயிருக்கேன், இதோட விளக்கம் என்ன, அதோட செயல்ஸு, இதோட செயல் என்ன அப்படின்னு அறிவியல்கிட்ட கேட்டோம்னா இதை தான் ஆய்வு பண்ணுங்கன்னு நான் பல நாள் சொல்கிறேன். அது தானாக தோண்டிடுச்சு, நான் தானாக அதே மாதிரி தோன்றணும்ல. நான் ஏன் எங்கள் அப்பாவும் அம்மாவும் இணைந்ததுக்கப்புறம் தோன்றேன்? ஒரு ஆணும் பெண்ணும் இணையாமே ஒரு குழந்தை உருவாக வேண்டிதானே. அப்போ இதுக்கு ஒரு செயல் இருக்குது. அப்போ சரணாகதிங்கிறது என்ன ஒரு மனிதன் அப்படிங்கிறான்னா, இந்த மனதை ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தான் சரணாகதி. சரணாகதிங்கிறது தனக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு, ஒரு சங்கல்பம் சொல்லுவாங்கல்ல, நான் ஒன்றும் இல்லை, என்கிட்டேருந்து இருக்கிற செயல் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு நான் அப்படி போகிறேன் அப்படிங்கிற செயல் தான். இப்போ நமக்கு நேச்சராகவே இந்த உலகம் முழுக்க ஒரு செயல் வடிவமாக இருக்குது. அப்போ ஒரு தனி மனிதன் நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு தொடங்கும் போது அவனுக்குள்ளேருந்து ஒரு ஒரு தன்னறியாமல் உள்ளுக்குள்ளேயே அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தையும் ஒரு தன்னை எழுச்சியையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு உருவாகும். அப்போ என்னன்னா, உள்ள இருக்கின்ற செயலுக்கிட்ட அவன் ஒரு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறான். இப்போ உள்ள இருக்கிற செயல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம உடலுக்குள்ள இருக்கிற செயல், வெளியில் இருக்கிற செயல், ஆகாயம், கடவுளுங்கிறதுலாம் அடிஷ்னல். உள்ள இருக்கிற செயலை கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாதான் நீங்களும் நானும் உரையாட முடியும். உள்ள இருக்கிற செயல் உங்கள் பேச்சை கேட்கலன்னா நீங்கள் ஏன் பேச்சை கேட்க மாட்டீங்க. அப்போ உள்ள இருக்கிற செயலை ஒரு வேலை செய்யறதுக்கு தான் சரணாகதியாக நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு நாள் அது கொஞ்சம் மௌனத்துக்கு மாறுது. அப்போ ஒரு வேலை செய்யறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதுதான் அதோடைய செயல். இப்போ ஒரு விவசாய பூமி இருக்குது, அதில் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, அறுவடை செஞ்சுட்டு ஒரு 2 பயிரை எடுத்து அந்த மண்ணுக்கிட்டே வச்சு காலில் விழுந்து இன்றைக்கி நான் வயிறார சாப்பிட்றேன்னா இந்த இடம் ஒரு காரணம். இதுதான் சரணாகதி. இப்போ ஒருத்தரை சந்திக்க போகிறீங்க, அவர் உங்களுக்கு தொழில் ரீதியாக பெரிய உதவி செஞ்சிடுறாரு. அப்போ அவரை மனசார அப்படி வச்சு அவர் காலில் விழுகாண்டாம் அப்படி நினச்சிட்டு வந்துடுறீங்களா, அதுதான் சரணாகதி. அந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளிருந்து ஒரு வேலையை செய்யும் போது உங்களுக்குள்ள ஒரு தன்னெழுச்சி ஏற்படுது, நீங்களே ஒரு சேஞ்ச் ஆகுறீங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னா, சாந்தமாகறீங்க, அமைதியாகுறீங்க, உங்களுக்குள்ளிருந்து சில கிளர்ச்சிகளை வரவிடாமல் தடுக்கிறீங்க. அப்போ உங்களை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கான ஒரு பெரிய ஆயுதம் அதுதான். அது உங்களுக்கான ஆயுதம் தான், அது உங்களுக்கு மட்டும்தான். கடவுளை போய் நம்ம வணங்கி, குருவை வணங்கி நம்ம குருவுக்கு பெரிய காணிக்கை செலுத்தினாதான் அவர் நம்மளை வளர்த்து விடுவாருங்கிறலாம் கிடையாது. அங்கே ரோல் என்னன்னா, கடவுள் குருங்கிறது எதுக்கு வச்சாங்கன்னா, அது ஒரு சின்ன நமக்கு கவனத்துக்காக வச்சாங்க. ஒரு பொருள் மேலே கவனம் வைங்கன்னாங்கல்ல, அது மாதிரி தான் கடவுள் மேலே குரு மேலே கவனம் வைங்கன்னாங்க. வேலை செய்யணும்னா, இப்போ நான் ஒரு கலையை கொடுத்துட்டேன், அந்த வேலை செய்ய போகிறது யாருன்னா நீங்கள். அப்போ நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஹார்மோன்லாம் மாற்றம் அடையாமல் உங்கள் சொன்ன பேச்சை உங்கள் உள்ளது கேட்கணும். அதுக்கு தான் சரணாகதி. கவனிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நீ நானும் சுவாசத்து வழியாக நம்ம 2 பேரும் சந்திச்சிடலாங்கிறார். நான் உனக்கு வெளியில் நீ என்னை சந்திக்க வேண்டாம், நான் உள்ள உன்னை சந்திக்கிறேன். அதுதான் சந்திப்பு. அது உனக்குள்ள இருந்து அந்த 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 எழுச்சி ஏற்படணும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டை கழுவி விடுறோம், அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கிற ஒரு 4 பேர் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம்ல, ஒரு ப்ளசண்டாக இருக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடை பண்ணுறோம்ல, அதுவே ஒரு சரணாகதி தான். அது சாமி வரும் வீட்டுக்குள்ளே, கிருஷ்ணர் வரப்போறாரு, சிவன் வரப்போறாருங்கிறது கிடையாது. அந்த வீடுக்குள்ளே ஒரு ப்ளசண்டும் மனதோடு இருக்கிற மனிதர்களுக்குள்ள, சரி நல்லா இருக்குது, இந்த வாசம் நல்லா இருக்குது, இந்த வீடு மங்களகரமாக இருக்குது, கொஞ்சம் படுத்தா தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு செயல் செய்கிறோம்ல. வீட்டில் ஒரு நல்ல வாழை இலை விரித்து சாப்பாடுலாம் இருக்கும்போது நல்லா இருக்குது. இப்போ இது எல்லாமே தன்னோட்டிலிருந்து ஒரு எழுச்சியை ஏற்படுது. அப்போ ஒரு தனி மனிதனுக்கு தனக்கு தான் ரொம்ப முக்கியம், தன்னை உருவாக்குறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய பேர் வேற யாரையும் உருவாக்குறதுக்கு போகிறாங்க. முதல்ல நம்மளை உருவாக்கிட்டு தான் வேற யாரையும் உருவாக்கணுங்கிறத பற்றி யோசிக்கணும். நீங்கள் காய் காய்ச்சாதான் 4 பேர் சாப்பிட முடியும், நீங்கள் பூ பூத்தாதான் 2 பேர் பறிக்க முடியும். முதல்ல நாம் தயாராகும் போது வேற யாரை போய் நம்ம தயார் பண்ணுறது? 10% 20% நான் அதை பெறணும். இது நீதி இறக்கி வைக்கிறது தான் அது பேர். காலில் விழுகிறதுங்கிறது பேர் என்னன்னா, என்ன நான் இறக்கி வைக்கிறேன். நான் ரொம்ப வெயிட்டோடு வந்தேன்,
ஒரு 10% வெள்ளை வேட்டி கட்டியிருக்கனால உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் பார்த்துக்கங்கிறது தான் இதோட செயல். ஆசீர்வாதங்கிறது இது கிடையாது, வாங்கிறது அப்புறம் கொடுக்கறது. அப்போ வாங்குகிறோம் கொடுக்குறோம்ல, அதை கழிக்கிறதுக்கான கலைங்கிறது தான் தியானம். அதை நாங்கள் அப்படியே வச்சுருந்தோம்னா இந்த உடல் என்ன ஆகும், இந்த பயணம் என்ன ஆகும், தாக்கு முடிக்க முடியாது. அப்போ எத்தனை முறை ரத்த வாந்தி எடுக்கிறது, எத்தனை முறை தலைவலியில் கிடக்கிறது, எத்தனை முறை இடுப்பு வலியில் கிடக்கிறது, எத்தனை முறை நரம்பு பிரச்சனையில் கிடக்கிறது. அப்போ இந்த மாதிரி தூண்டும் போது தான் தெளிவாக தன்னை உணர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணி அந்த இடத்துல ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறோம். உணர்த்துறது சொல்கிறதுங்கிறது சாதாரண செயல் கிடையாது. அப்போ அந்த செயலை இன்னும் முழுமைப்படுத்தி இன்னும் தாக்கு பிடிச்சி வெளியில் போயிடாமல் நின்றுக்கணும். நீங்கள் இந்தியா முள்ள இந்த மாதிரி உணர்த்தி சர்வீஸ் பண்ணவங்களில் யார் யோகி மாதிரி சைன் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு 10 பேரை சொல்லுங்கள் எனக்கு. ஒரு 100 ஆண்டுகளில் இல்லை ஒரு 1000 ஆண்டுகளில் கூட சொல்லுங்கள். புரியுதுங்களா? இது என்னன்னா, நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்டிங்கன்னா ஒருத்தருக்கு மருத்துவம் சரியாயிடுச்சு, உடம்பு, ஒருத்தருக்கு குழந்தை கிடச்சிருச்சு, ஒருத்தருக்கு கல்யாண வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களை விட மாட்டாங்க. நீங்கள் வேலையே செய்ய முடியாது. காலை மாலையும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் அனுபவத்தை பெற முடியாது. புரியுதுங்களா? அப்போ உங்கள் ஆன்மா தவிக்கும். எங்களை மாதிரி ஆளை பார்த்து அழுகும். இப்போ எங்களுக்கு என்ன ஆகுனா, முதல்ல ஒன்றை பாடுறா அப்படின்ட்டு சூட்சமத்தில் நாங்கள் சொல்லுவோம், கனவுல சொல்லுவோம், நேரடியாகவும் சொல்லுவோம். நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நம்ம ரொம்ப வெளிப்படையாக அதுதான் பேசுறது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் நல்ல முழுமையாக உள் வாங்கிக்கிட்டு நல்ல அந்த அம்பாள் யார், அந்த சிலைக்கு உங்களுக்கு என்ன தொடர்புங்கிறத எல்லாத்தையும் உள் வாங்கிக்கிட்டு சொல்கிற குறிப்பு எல்லாத்தையும் ஒரு டைரியை வச்சு எழுதி வச்சுக்கிட்டு ஒரு முழுமையாக ரெடி ஆகிக்கிட்டு வெளியில் அப்படி பிரகாசமாக நீங்கள் வர வேண்டியதில்லை, கதவை பிச்சுக்கிட்டு அது கொண்டாந்து உங்களை தூக்கி போட்டுரும் வெளியில். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பிரபஞ்சமாக செயல்படுவீங்க. கன்னியாகுமரியில் ஒரு அம்மா மாயம்மான்னு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செயல் வடிவம். அதெல்லாம் என்னன்னா முழுமைங்கிறதுக்கு. அந்த அம்மா அதுக்கு முன்னாடி அந்த ஊரில் தான் இருந்தாங்க. அந்த ஊரில் ஒரு டீ கூட எவனும் கொடுக்க மாட்டான், ஒரு வடை கூட கொடுக்க மாட்டான், அந்த கடைக்குள்ளே விட மாட்டாங்க. அந்த அம்மா சில அதிசயம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா கடைக்குள்ளே நிற்காதா அப்படின்னாங்க. அப்போ அனுபவம் பெற வரைக்கும் காத்திருந்து ஒரு வேலை செய்யணும். இல்லைன்னா இந்த சூழல் இருக்குல்ல, நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் ஒரு 1 கோடி பேருக்கு நன்மை செய்யுங்க. ஆனால் இந்த சூழத்தை இப்படியே போனீங்கன்னா 5 லட்சம் பேர்த்துக்கு தான் செய்ய முடியும். இந்த சூழல் தாங்கணும்ல. இப்போ நாங்கள் ஒரு வேலை செய்ய வர்றோம், இந்த இடத்துக்குள்ளே வரும்போது முழு தன்மையோடு வந்தோம்னா உங்களோட உரையாடல் நடத்த முடியாது. அதுதான் தியானம். அந்த வடிவத்தை எப்படி குறைக்கணும், எந்த இடத்துல ஆமைக்கு ஆமை உள்ள ஓட்டுக்குள்ளே ஒடுக்கணும் மாதிரி எங்கே ஒடுக்கி வைக்கணும், எப்போ பாம்பு மாதிரி படம் எடுக்கணும், அப்போ தான் படம் எடுக்கணும். எல்லா நேரத்துலையும் படம் எடுத்தோம்னா வேலை செய்ய முடியாது, இந்த ப்ரெசன்ஸ் நடக்காது. அதுதான் அதோடைய செயல். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சரணாகதி அடைந்து இந்த மாதிரி செயலில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் நல்ல முழுமை பெற்று ஒரு அனுபவத்தோட மக்கள் பணியை அதுவே உங்களை அனுப்பிச்சி வைக்கும். அப்புறம் போய் நல்ல சிறப்பாக செய்யுங்க.